மலச்சிக்கல்ன்றது பெரும்பாலான மக்கள் கண்டுக்காம இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். பட் சொன்னா நம்ப மாட்டீங்க. சில ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்தியர்கள்ல பெரும்பாலும் 5ல ஒருத்தர் மலச்சிக்கல்னால டெய்லி அவதிப்படுறாங்க. சுருக்கமா மலச்சிக்கல்னா என்ன? இது எதனால வரக்கூடியது? அண்ட் இது இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? அண்ட் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இந்த மலச்சிக்கல நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அண்ட் என்னென்ன உணவுகள் நம்ம மலச்சிக்கல் இருக்கிறவங்க தவிர்க்கணும்? அண்ட் குறிப்பா ஆயுர்வேதத்துல சொல்லக்கூடிய சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவான ஒரு மெடிசின் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மலச்சிக்கல் ஆர் கான்ஸ்டிபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் சராசரி ஒரு 2 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் மலம் போகாம இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி போனா கூட ரொம்ப கடினமா, ரொம்ப கஷ்டமா போறது. சம்டைம்ஸ் போகும்போது ப்ளீடிங் ஆகுறது. அதே மாதிரி மலம் போகும்போது எரிச்சல் இருக்கிறது. மலம் ரொம்ப ட்ரையா போறது. இதெல்லாம் நம்ம சுருக்கமா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கல நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பிரைமரி, இன்னொன்னு செகண்டரின்னு சொல்லலாம். இந்த பிரைமரி அப்படின்றது எந்த ஒரு நோய்களுமே இல்லாம அன்றாடம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரக்கூடியது. அண்ட் இத நம்ம ஃபங்ஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்டரி அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு நோயோட தாக்கம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். இல்ல டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் சில மருந்துகள் நம்ம நாள்பட நம்ம எடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரியான ஒரு அண்டர்லையிங் காசுன்னு சொல்லுவோம். இதனால வரக்கூடியதை நம்ம செகண்டரி அப்படின்னு சொல்றோம். அண்ட் பொதுவா மலச்சிக்கலை நிறைய பேர் உதாசீனப்படுத்திடுவாங்க. ஈவன் ஒரு டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. பட் அவங்க வந்திருக்கக்கூடிய அந்த நோய்க்கான காரணம் கூட சம்டைம்ஸ் மலச்சிக்கலா இருக்கலாம். பல நாட்களா இதை நம்ம கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பைல்ஸ். நம்ம இதை மூலம் அப்படின்னு சொல்லுவோம், ஹெமராய்ட்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். இந்த பைல்ஸ் வர்றதுக்கான ஒரு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் தான். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃபிஷரி நானோ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, நம்ம மல துவாரத்துல சில விரிசல்கள் ஏற்படும். ரொம்ப அதிகமான ட்ரைனஸ்னால ஏற்படக்கூடியது. அண்ட் இதுக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். அண்ட் மூணாவது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்டல் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமான நேரம் டாய்லெட்டில் உட்காந்து மலம் போகாம முக்கி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மலக்குடல் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள இருக்கிற அந்த மலக்குடலானது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி வெளில வந்து தொங்கிட்டு நிக்கும். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த ஃபங்ஷனல் கான்ஸ்டிபேஷன் தட் இஸ் இந்த லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய இந்த மலச்சிக்கல் எந்தெந்த காரணங்கள்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லோ ஃபைபர் இன்டேக். நம்ம சாப்பிடுற அன்றாடம் நம்ம உணவுகள்ல ஃபைபர் ரொம்ப கம்மியா, நார்ச்சத்து ரொம்ப குறைவா இருக்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா லோ வாட்டர் இன்டேக். நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நீர் சத்து தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம நீர் அருந்தாம இருக்கக்கூடியது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். அண்ட் மூணாவது ரீசன் பார்த்தோம்னா எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம அளவுக்கு அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இல்லாட்டி வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ் லைக் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் நாலாவது பார்த்தோம்னா இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நமக்கு கரெக்டான ஒரு ஈட்டிங் டைமிங்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம 7 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாள் 8 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாள் 10 மணிக்கு சாப்பிடுவோம், இன்னொரு நாள் 11 மணிக்கு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டைமிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸே கம்ப்ளீட்டாக இம்பர்ஃபெக்ட் ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா நம்ம மலம் வர டைம்ல அதை ரொம்ப கட்டுப்படுத்தி நம்ம ஒரு வேலை பளுவில் இருப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ட்ராவல்லையோ இருப்போம். பட் ட்ராவலில் இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மற்ற டைமில் நம்ம அதை அதிகமாக கட்டுப்படுத்துறது அப்படின்றது கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான ஒரு மேஜர் ரீசனாக அமைஞ்சிடும். அண்ட் கடைசியான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் இங்கே ஒரு மேஜர் ரீசனாக சொல்லப்படுது. என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நம்ம ஃபாலோ பண்ணால் இதை ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் டைம்லி மீல்ஸ். கரெக்டான ஒரு டைமில் நம்ம டின்னர் எடுத்துக்கிறது. குறிப்பாக இந்த லேட் நைட்டில் சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட் நைட்டில் சாப்பிட்றது ஒரு ப்ராப்பரான டைஜஷன் இருக்காது. நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இம்பேர் ஆகிடும். தட் நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் மல விசர்ஜனம் அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக அமைஞ்சிரும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஃபுட்ஸ். குறிப்பாக இந்த மைதா பேஸ்டு ஃபுட்டு, மைதா கலந்து சப்பாத்தி, ரொட்டி, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் லைக் பிஸ்கெட்டு, பன்னு, ப்ரெட்டு, பிஸா, பர்கர். இந்த மாதிரி ரொம்ப அதிகமான
மாவுச்சத்து அடைந்த ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ப்ரஷ் எல்லாம் பண்ணின அப்புறமா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அப்படி இல்லைன்னா 2 கிளாஸ் நல்ல வெதுவெதுப்பான வெந்நீர் குடிச்ச அப்புறமா கொஞ்சம் வாக்கிங் லைக் ஒரு ஒரு வீட்டை சுற்றியோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ ஒரு 4-5 ரவுண்ட் அடித்தோம் அப்படின்னா அந்த பவல் மூமெண்ட்டை ட்ரிகர் பண்ணும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த பவல் மூமெண்ட் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மலத்தை மூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சில ஆய்வு குறிப்புகள் சொல்லுது. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம அதிகம் டெய்லி அன்றாடம் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, அதில் நார்ச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எந்தெந்த வெஜிடபிள்ஸில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃபேன்சியாலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு, பீர்க்கங்காய், சொரக்காய், கீரை வகைகள், ஈவன் முருங்கைக்காய் கூட நார்ச்சத்து அதிகமான ஒரு வெஜிடபிள்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சின்ன வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம் இது எல்லாமே நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம குறிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக மைதா பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2வது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி, காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வருது இல்லை, பீஸா, பர்கர், ஈவன் பன்னு, ப்ரெட்டு இந்த மாதிரியான ஐட்டங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் தாண்டி ரொம்ப நாள்படையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆயுர்வேத மருந்து பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லணும்னா, ஆயுர்வேதம் மட்டும் கிடையாது, ஈவன் சித்தா மெடிசன்லேயும் இது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. கடுக்காய். ஸோ கடுக்காய் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கடுக்காயில் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இந்த மல விசர்ஜனத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் டேட்டா இருக்குது. ஸோ இந்த கடுக்காய் பொறுத்த வரைக்கும் பவுடர் ஃபார்மில் எல்லா மருந்து கடைகள்லையும் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக 10 வயசுக்கு மேலே ஒரு 15 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் உள்ள சாப்பிடலாம். 15 வயதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க எல்லாருக்குமே 1 ஸ்பூன் அளவு லைக் ஒரு 2.5 கிராம்ஸ் அப்படின்றது கணக்கு. ஒரு ஸ்பூனை நல்ல வெந்நீரில் கலந்து நைட் அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் குடிச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் கடுக்காய் மட்டும் சொல்கிறேன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இதை நம்ம நிரந்தரமாக சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ மலச்சிக்கல் பற்றின ஏதாச்சும் சந்தேகங்கள் இல்லை ஏதாச்சும் கேள்விகள் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.